சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்னை விசாரிக்கவோ இல்ல விளக்கம் கேட்கவோ நான் உன்னை இங்க கூப்பிடல. நீ பண்ண தப்பு மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்கு தண்டனை ஒண்ணுதான் தீர்வு. இந்த வீட்டை விட்டு வெளியில போ. என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் சொன்னது காதுல விழல? உங்க மருமகளை அந்த மொத்த ஊரும் தப்புன்னு சொல்லுச்சு. அதுக்காக அந்த மண்ணையே நீங்க மிதிக்க மாட்டீங்களா? இல்ல அந்த ஊரு கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்க உங்க கொலசாமியே இல்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த ரெண்டையும் நீங்க செய்வீங்கன்னு ஒத்துக்கோங்க. நான் உங்க தண்டனையை ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போறேன். என்ன கிரிஜா, வாய் நீளுது. என்கிட்ட இந்த விதண்டாவாதெல்லாம் பண்ணாத. நான் சொன்னதுதான். வீட்டை விட்டு வெளியில போ. வெளியில போனா நான் மட்டும் எப்படி வெளியில போக முடியும்? உங்க தம்பியையும் திவ்யாவையும் கூட்டிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போவேன். இத்தனை நாளா என் தம்பி மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை பிரியத்தை யூஸ் பண்ணி விளையாடினல, அத பகடக்காயா பயன்படுத்தி தானே விளையாடிட்டு இருக்க. இனிமே அது நடக்காது கிரிஜா, நடக்கவே நடக்காது. இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னது ஒன்ன மட்டும் இல்ல, சம்பத்தையும் திவ்யாவையும் சேர்த்துதான். இப்ப சொல்றேன், நீ உன் புருஷனையும் பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியில போயிட்டே இரு. என்னங்க கேட்டீங்களா? உங்க அக்கா சொன்னது உங்க காதுல விழுந்துச்சா? இந்த ஈஸ்வரி உங்க அக்காவை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா பாருங்க. இவ தெளிவா திட்டம் போட்டு வேலைக்காரிய இந்த வீட்டுக்குள்ள வந்து மருமகளாகி சொத்த பூரா ஆட்டைய போட்டு நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்றாங்க. கிரிஜா மேடம், இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கு ஜெயில தான் இருக்கணும். அவ்ளோ தப்பு பண்ணிருக்கீங்க. இப்ப கூட அத்தை நீங்க திருந்தணும்னு நினைச்சு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் வெளியில அனுப்புறாங்க. இதுக்கப்புறமும் என் மேல வீணா பழிய போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க முதல்ல. ஏய், என்ன வெளியில போக சொல்றதுக்கு நீ யாருடி? டேய், என்னடா அது? முதல்ல அது உள்ளவை. இல்ல, இது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் என் கையில இருக்கிற துப்பாக்கி பேசினாதான் சரிப்பட்டு வரும்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஏய் கிரிஜா, எங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட எதுக்கு துப்பாக்கியை காட்டிட்டு எதுவும் இருக்கீங்க? பேசாத. ஒரு வார்த்தை பேசுன உன்னை தெய்வதாட்சணியை பார்க்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அப்பா என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? திவ்யா, உனக்கே நல்லா தெரியும், இது வரைக்கும் உங்க அம்மா செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் என் அக்கா கட்டியும் ஈஸ்வரி கட்டியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் பெரிய மனசோட ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ திருந்தவே மாட்டா. அக்கா சொன்னதுதான் சரி. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இவளுக்கும் தகுதி இல்ல, இவளை அடக்கி வைக்கிற வக்கு இல்லாத எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. நமக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்காக திவ்யாவுக்கு இந்த வீட்டுல இருக்க தகுதி இல்ல. நாம இந்த வீட்டை விட்டு போறதா நியாயம். கிளம்பு. இல்லங்க, இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்ல இருக்க தயாரா இல்லங்க. எனக்கும் மனசு அந்த அளவுக்கு வெறுத்து போச்சு. ஏய், இப்போ சொல்றேன், உன் மனசுல நல்லா குறிச்சு வச்சுக்கோ. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என்னோட முதல் எதிரி. உன்னை நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ எப்படி சந்தோஷமா வாழறன்னு நானும் பாக்குறேன்டி. அம்மா, நம்ம காலை சுத்திட்டு இருந்த பாம்பு இன்னையோட நம்மளை விட்டு போகுதுமா. அம்மா, இனிமேல நமக்கு எந்த கஷ்டமும் வராதுமா.